வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்று பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அடோலசன்ஸ் ஏஜ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பழக்க வழக்கங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், அதனோட வேல்யூஸில் எப்படி ஒரு முக்கியத்துவம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். இந்த வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்கும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களே ஒரு மாடலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா லேர்னிங் பை இமிட்டேஷன், பார்த்து கற்றுக்கிறது, லேர்னிங் பை அப்சர்வேஷன், இந்த பிஹேவியர்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இதில் நம்ம சிறப்பான கருத்துக்களை பசங்களோட மனசில் உட்புகுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ப்ரெசண்ட் சீனாரியோவில் நிறைய அடோலசன்ஸ் பசங்க ஒரு 15-16 வயசு தாண்டின உடனே அந்த விடலை பருவம்னு சொல்கிறோமே தவிர அதில் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்குது. தன்னை பெரியவனாக காட்டிக்கணும், தான் பெரியவன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுபோல் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நிறைய அன்அக்செப்டபிள் வேர்ட்ஸ் அதெல்லாம் அவங்க சொல்ல பழகுவாங்க. அது சொல்கிறதுனால தன்னை விட்டு எல்லாரும் ஒதுங்கி நிற்பாங்க. அப்போ தான் பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒன்று. தே வாண்ட் டு ஷோ ஆஃப் தெம்செல்ஸ். தங்கிட்ட என்ன இருக்குது, தான் இப்படி ஒரு வசதி உள்ளவன் அப்படின்னு கொஞ்சம் வசதி இருக்கிற பசங்களாக இருந்தால் தான் வசதி உள்ளவன்றத காமிக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் வசதி குறைவனாக இருந்தால் தான் பெரியவன ஒரு முரட்டுத்தனமான பிஹேவியர் தனக்கு இருக்குதுன்னு காமிச்சுப்பாங்க. அதனால் நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னது போலவே ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து லேட் சைல்ட்ஹுட் முடியறதுக்குள்ளேயே அந்த பசங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 13-14 அந்த மாதிரி ஏஜில் வரும்பொழுது அவங்களுக்கு பியர் குரூப்போட என்ன ஒரு கமிட்மெண்ட்டு அதில் தான் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர பொதுவாக தன்னை சிறப்பான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பியர் குரூப்போட அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குமில்ல, அந்த ப்ரெஷர் தன்னை அதில் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பியர் குரூப்பில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுபோல் ரஃபியனாக ஒரு பிஹேவியர், எல்லாம் தனக்கு தெரியும்னு ஒன்று பண்ணுறது, ஷோ ஆஃப் பிஹேவியர் காட்டுறது, அப்புறம் ஒரு ஓடுற வண்டியில் ஏறி அதுலேருந்து குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுபோல் கீழே விழுந்துட்டா அப்புறம் அடிபட்டுதுன்னா பத்தியா நான் வீரம்பார் அப்படின்னு காட்டுறது, இது எல்லாமே மேல் பிஹேவியர் தான். அடோலசன்ஸ் பாய்ஸுக்கு இது போல் இருக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் சாதாரண விஷயந்தான். ஆனால் அது என்ன பண்ணலாம், நம்ம இக்னோர் பண்ணிடலாம். முதல்ல அதை பற்றி கண்டுக்காமல் அதுங்களை ஜஸ்ட் லைக் தட் விட்டுடலாம். ஆனால் அதை திருத்தணுமாச்சே அப்படின்னா அதுக்கு வகுப்பாசிரியரும் தாய் தகப்பனும் தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் பசங்க வல்கராக பேச துவங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வகுப்பாசிரியர் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது சரியான முறை இல்லை. ஏன்னா பசங்களோட பேச்சு ரொம்ப ஒரு காது கொடுத்து வாங்க முடியாதபடி இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஆசிரியர் உள் நுழைந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பெற்றோர்கள் மட்டும்தான் அதில் முயற்சி எடுத்து தன் மகனையோ திருத்த வேண்டி வரும். அவங்க கரெக்ஷன் அங்கே தான் நடக்கும். ஏன்னா ஸ்கூலில் அவங்க இஸ் அன்கண்ட்ரோலபிள், he doesn't want to control himself, doesn't want to show himself as a good boy அப்படின்னு இருந்தால் ஒரு 2-3 பசங்க தான் நல்ல பசங்களாக இருப்பாங்க ஒரு வகுப்புலன்னு சொன்னால் அது ரொம்ப பர்சன்டேஜே ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் பாய்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற செய்திகள். ஆனால் அடோலசன்ஸில் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் அப்படின்னா எல்லா பசங்களுக்கும் கேட்ஜெட் வேணும், எல்லா பசங்களும் தனக்கு உண்டானதை செய்யணும். நம்ம ஒரு நாள் லேட்டாக எழுந்தால் ரொம்ப தப்பா அப்படின்னு கேட்க துவங்குவாங்க. ஒரு நாள் லேட்டாக எழுந்துக்கிற அந்த பழக்கங்கள் அப்படின்னு சொன்னால் தட் ஹாஸ் டு கம் இன் டு ரொட்டீன். எந்த பழக்கம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அப்போ அது தேவையான பழக்கங்கள் தானே இருக்கணும். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் எப்போவுமே இருக்கிறதுக்கு இல்லை. எப்போவுமே வார விடுமுறை நாட்கள் அப்படின்னா அன்றைக்கி நம்ம எழுந்துக்கவே வேண்டாம், லேட்டாக எழுந்துக்கலாம், குளிக்கவே வேண்டாம், சாயந்தரமாக குளிச்சிக்கலாம், அப்புறம் என்ன டெய்லி பண்ணுற ரொட்டீன் எதுவுமே அன்றைக்கி பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் முதல்ல தலைகீழாக பண்ண துவங்குவோம் அப்படின்லாம் பேசும்பொழுது அந்த ரொட்டீனில் வர நம்ம கையில் நம்ம பாடியில் ஒரு டைமுக்கு ஒரு சில வேலைகளை செய்து பழக்கினா அந்த அது என்ன பண்ணும், அந்த மணி அடிக்கிற நேரத்தில் சில வேலைகளை செய்வோம். எப்போது ஸ்கூல்லலாம் நடக்கும், ஒரு 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா 45 மினிட்ஸ் கழித்து ஒரு பீரியடு முடியும் அப்படின்னு ஒரு மணியும் அடித்து அது ஃபஸ்ட்டு பீரியட் செகண்ட் பீரியட் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் அதுபோல் நம்ம பாடியில் கூட அந்த பயோ ரிதம் இருக்குமே, அது என்ன பண்ணும், நீங்கள் தினமும் 6 மணிக்கு எழுந்து பழகினா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா சனி ஞாயிறு வார விடுமுறை நாட்களாக இருந்தாலும் அன்றும் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு 6 மணிக்கே விழிப்பு வந்துடும். அப்போ அதனால் மீண்டும் என்ன பண்ணாது, தூங்கறதுக்கு போகாமல் அன்றைக்கி எப்பவும் போல் வேலைகளை ஒரு
ஸ்கூல் போகிற நாளில் என்ன வேலை செய்வோமோ, இல்லை கல்லூரி போகிற நாளில் என்ன வேலையை செய்து போமோ, அதுபோல் தொடர்ந்து செய்துட்டு, பட் we need not go to school or we need not go to college, we will be at home, but we have prepared everything. காலையிலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகிற மாதிரி எல்லா வேலையும் செய்து தயார் பண்ணிவிட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணல, போக வேண்டாம் இன்றைக்கி விடுமுறை, அதனால் காலேஜில் என்ன படிப்போமோ, இல்லை ஸ்கூலுக்கு போனால் வகுப்பறையில் என்னெல்லாம் படிப்போமோ, என்ன வேலை செய்வோமோ அதெல்லாம் வீட்டிலே செய்து பழகலாம். படிக்கிறதுக்கு தயாராக பண்ணிக்கலாம். ஒருவேளை படிக்கிறதுக்கு ரொம்ப இல்லை, அந்த வார விடுமுறை வந்து நம்மளுக்கு என்ன ரொம்ப லைட்டர் வெயினில் தான் நம்மளுக்கு படிப்பு இருக்குது, கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் மத்தியானமாக செய்யலான்னா யூ கேன் சப்போர்ட் யுவர் அம்மா. நிஜமாக பண்ணலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம்னு. அந்த டைமில் அது மாதிரி வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மைண்டை வந்து கண்டியூசிவாக வச்சுக்கணும்னா அது மாதிரி சில சமயத்தில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எல்லாமே சாத்தியம்தான், ப்ரொவைடட் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் தன்னை பழக்கப்படுத்திக்கணும். ஆனால் முரட்டுத்தனமான குணங்கள் சில பசங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு லேட்டாக எழுந்தானே, நான் வந்து இந்த வேலையை செய்யாட்டானே, சம்படி கேன் சப்போர்ட், யாராவது வேலை செய்துக்கலாமில்ல, நானே செய்யணும் தானா அப்படின்னு ஒரு அந்த மைண்ட் செட்டே தவறுன்ற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம தினம் அம்மா செய்கிறாங்க, நம்மளுக்கு எனக்கு வார விடுமுறை தான், எழுந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் வேலை முடிச்சுட்டா we can support அவர் அம்மா. நம்ம அம்மாவுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும்ன்ற அந்த மைண்ட் செட் வச்சுக்கணும். யாரோ செய்துப்பாங்க, யாரோ செய்துட்டாங்க, அது வந்தோடனே அம்மா சூப்பராக இருக்குது இந்த சாம்பார், சூப்பராக இருக்குது இந்த பொரியல் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம வந்து நம்மளுக்கு அம்மா எப்படி செய்கிறாங்களோ அதுபோல் நம்மவும் நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த ஒரு வார்த்தை ஒரு பாய்க்கும் பொருந்தும், ஆனால் ஒரு கேர்ளுக்கும் பொருந்தும். ஒருவேளை பாய்க்கு பொருந்தி அவன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு கிச்சன்லேயோ வேறு ஏதாவது ஒரு வேலை செய்து கொடுக்குறான்னு சொன்னால் அதுக்காக வகுப்பறையில் அவன் முரடனாக தன்னை காட்டிக்கணுன்ற அவசியமே இல்லை. பீர் குரூப்பில் அவன் என்ன இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு தனக்கு பிடித்த நல்ல குணங்களை வந்துடுச்சு நம்மளுக்கு, அது we can continue to adhere to it அப்படின்ற மனப்பான்மை வளர்த்துட்டா அந்த வேல்யூஸ் தொடர்ந்து அவங்களோடவே இருக்கும். ஒன்ஸ் லேர்ன்டு வேல்யூஸ் need not be eschewed. ஒரு நல்லவங்களாக இருக்கும், நல்லபடியாக பேசி பழகும், பெரியவங்களுக்கு மரியாதையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் தட் கேன் பி கண்டினியூடு டு ப்ராக்டிஸ். யூ கேன் ப்ராக்டிஸ் இட் கண்டினியூஸ்லி. அது போகும் தான். இப்போ 20 வயசில் பழகினா அதுவே உனக்காட்டாலும் 30 வயசில் இருக்கும்போது மரியாதையாக இருக்கலாம், 40 வயசு இருக்கும்போது அதுக்கு மேலே உள்ளவங்களோட மரியாதையாக பண்பாக விசுவாசமாக பழகலாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி. ஆனால் இட் ஹாஸ் டு பி ப்ராக்டிஸ்ட். Any amount of conversation will not take you anywhere. Instead, you should commence the practice. பழக்கப்படுத்திக்கிறதுக்கு தயாரான மனநிலைக்கு தன்னை தயார் பண்ணிட்டா இதெல்லாம் அனுசரிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை தன்னுள்ள நம்ம தயார் பண்ணிக்கிட்டா நம்ம தொடர்ந்து இந்த வேல்யூஸோடு நம்ம இருக்க முடியும். ஆனால் எப்போவுமே இனிமையாக பழகுதல் வேண்டும். இனிமையான எ ஸ்மைல் டேக்ஸ் யூ டு எ மைல். இட் டசன்ட் காஸ்ட் எனிதிங். இதுக்கு வந்து விலையில்லை. விலையில்லாதது என்ன பண்ணும், எப்போவுமே எளிமையாக பழக முடியும், எளிமையாக அதை பழக்கிக்க முடியும். அதை தொடர்ந்து நம்மளை வெகு தூரத்துக்கு இட்டு செல்லும், நல்ல பாதையில் வெகு தூரத்துக்கு இட்டு செல்லும். தொடர்ந்து நமக்கு அது துணையாகவும் வரும். இட் வில் பி எ சப்போர்ட்டர் ஆல்சோ, அட் த சேம் டைம் இட் வில் பி எ குட் காட் ஆல்சோ. அப்போ காடுன்னு துணைன்னு சொல்லும்போது ஒரு நல்ல பாதுகாப்பாக துணை உள்ளதாக வந்துக்கிட்டே இருக்கும்னா அதை நம்ம பழகிறதுல நம்மளை என்ன பண்ணோம், மனதில் அது ஈடுபடுத்த வேண்டும். ஸோ ஃபோக்கஸிங் மைண்ட் வரணும். என்ன எபிலிட்டி டு லேர்ன் திங்ஸ் அப்படின்னா திஸ் திங்ஸ் ஆர் டு பி ப்ராக்டிஸ்ட். எனவே இனிமையான முகம், புன்சிரிப்பு, இதனோடு தொடர்ந்த என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னா அது கேர்ளுக்கும் சிறப்பானதான ஒரு வழிகளை காட்டித்தரும். அதே மாதிரி ஒரு பாய் இருந்தாலும் சிறப்பாக காட்டித்தரும். ஆனால் முதல்ல சொன்னோம் சில நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் இருக்குன்னு. ஆனால் ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நிறைய அளவில் முரட்டுத்தனமாக பேசக்கூடிய மகன்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத இது மறுப்பதற்கில்லை. அநேகமாக இது அத்தனையும் திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது எந்த தாய்க்கு இது போல் மகன் இருக்கிறாங்களோ அவங்க தவறாமல் அந்த முயற்சியை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போது பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.